ட்ரம்பால் இந்தியாவுக்கு புது சிக்கல். வெனிசுலா அதிபரை கைது செய்த அமெரிக்காவால் தலைவலி. ஷாக் பின்னணி. அண்டை நாடான வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க படைகள் நாடு புகுந்து கைது செய்துள்ளது. உலகிலேயே அதிக கச்சா எண்ணெய் உற்பத்தியை வெனிசுலா மேற்கொண்டு வருவதோடு நம் நாட்டிற்கும் ஏற்றுமதி செய்கிறது. இப்படியான சூழலில்தான் வெனிசுலாவில் நடக்கும் பிரச்சினை நம் நாட்டுக்கும் பெரும் சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. வெனிசுலா விவகாரம் நம் நாட்டை எப்படி பாதிக்கும் என்பதை பற்றி இங்கு விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா வெனிசுலா இடையேயான மோதல் இன்று உச்சகட்டத்தை எட்டியது. வெனிசுலாவில் இருந்து கடல் வழியாக அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாகவும் அமெரிக்காவும் சட்டவிரோதமாக வெனிசுலாவை சேர்ந்தவர்கள் நுழைவதாகவும் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டி வந்தார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்ய உதவினால் வழங்கப்படும் பரிசு தொகையை 438 கோடி ரூபாயாக ட்ரம்ப் உயர்த்தி அறிவித்தார். கடந்த சில வாரங்களாக மோதல் உச்சகட்டத்தை எட்டியது. இந்த நிலையில்தான் வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அதன்படி வெனிசுலாவின் நேரப்படி நள்ளிரவில் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவின் அடிப்படையில் வெனிசுலாவின் தலைநகர் கராகாஸை குறிவைத்து அமெரிக்க விமானப்படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளது. 7 இடங்களில் குண்டுகளை வீசிய அமெரிக்க விமானப்படை வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி கிளியா ஃப்ளோரோரஸை சிறைப்பிடித்துள்ளது. இந்த நிலையில்தான் வெனிசுலா அமெரிக்கா இடையேயான விவகாரம் கச்சா எண்ணெயில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் வெனிசுலா தான் உலகிலேயே அதிக அளவில் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கிறது. அரபு நாடான சவுதி அரேபியாவை காட்டிலும் இங்குதான் தினமும் அதிக கச்சா எண்ணெய் உற்பத்தியாகிறது. வெனிசுலாவின் பொருளாதாரத்தில் கச்சா எண்ணெய் வர்த்தகம்தான் முதலிடத்தில் உள்ளது. தற்போது வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளார். இதனால் வெனிசுலாவில் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் தாக்கம் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. தற்போது அமெரிக்கா வெனிசுலாவின் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. இதனால் தற்போது வரை பாதிப்பு இல்லை. இருப்பினும் அமெரிக்கா வெனிசுலாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளை குறிவைத்து வரி போட்டு வருகிறது. அதோடு வெனிசுலாவின் எண்ணெய் கப்பல்களை பறிமுதல் செய்து வருகிறது. தற்போது அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைதால் அமெரிக்காவின் ஆட்டம் வெனிசுலாவில் அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதனால் உலக அளவில் கச்சா எண்ணெய் மீதான விலைகள் உயர வாய்ப்புள்ளது. அது மட்டுமின்றி இந்தியாவும் சீனாவும் அதிக அளவில் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தடைகளால் 2020ஆம் ஆண்டு வரை வெனிசுலாவின் கச்சா எண்ணெய் உற்பத்தி குறைந்திருந்தது. அதன் பிறகு எழுச்சி கண்டது. வெனிசுலாவின் கச்சா எண்ணெய் உற்பத்தி 2021ஆம் ஆண்டில் ஒரு நாளைக்கு 5.5 லட்சம் முதல் 6.3 லட்சம் பேரல்கள் என்ற அளவில் இருந்தது. 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் உற்பத்தி முறையே 217 மில்லியன் மற்றும் 264 மில்லியன் பேரல்களாக அதிகரித்தது. 2024ஆம் ஆண்டில் வெனிசுலாவின் கச்சா எண்ணெய் உற்பத்தி 315 மில்லியன் பேரல்களை எட்டியது. அதாவது ஒரு நாளைக்கு சுமார் 8.5 லட்சம் பேரல்கள் ஆகும். 2025ஆம் ஆண்டில் தினசரி கச்சா எண்ணெய் உற்பத்தி ஒரு நாளைக்கு 1.14 மில்லியன் பேரல்களாக வெனிசுலா உயர்த்தியது. மேலும் வெனிசுலாவை எடுத்துக்கொண்டால் அது நம் நாட்டுக்கும் சீனாவுக்கும் கச்சா எண்ணெய் வழங்கி வருகிறது. நம் நாட்டை ஒப்பிடும்போது சீனாவுக்கு தான் அதிக அளவில் வெனிசுலாவில் இருந்து கச்சா எண்ணெய் செல்கிறது. இதனால் தற்போதைய விவகாரம் இந்தியா சீனா என 2 நாடுகளையும் பாதிக்கலாம். நம் நாட்டை எடுத்துக்கொண்டால் வெனிசுலாவிடமிருந்து வாங்கும் கச்சா எண்ணெய் அளவே தொடர்ந்து அதிகரித்து கொண்டே செல்கிறது.